இந்த எபிசோடில் நாம இயக்குனர் பாலசுப்ரமணியம் இயக்கத்தில் எழுந்திருக்கிற பிளாக் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, ஜீவாவும் பிரியா பவானி சங்கரும் கணவன் மனைவியாக வாழ்ந்து வர்றாங்க. இருவரும் விடுமுறையை கழிக்க சொந்தமாக வாங்கியிருக்கும் புது வில்லாவிற்கு போகிறாங்க. பல வீடுகளில் உள்ள அந்த குடியிருப்பில் இருந்தாலும் யாரும் குடியேறாமல் இருக்காங்க. சில நிமிடங்கள் மின்சாரம் துண்டிக்கப்படுது. ஜெனரேட்டரை ஆன் செய்வதற்காக ஜீவாவும் பிரியா பவானி சங்கரும் வெளியே வந்து மீண்டும் வீட்டுக்குள் நுழையும் போது அவர்கள் எதிர் வீட்டில் விளக்குகள் எரிவதை பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க. யாரும் இல்லாத வீட்டில் எப்படி விளக்கு எரியுது என்ற யோசனையோடு இருவரும் அந்த வீட்டின் அருகே சென்று பார்க்கும்போது இவர்களைப் போல உருவம் கொண்டவர்கள் இருக்கிறாங்க. இதை பார்த்ததும் குழப்பமடையும் இவர்கள் இந்த வில்லாவை விட்டு செல்ல முயற்சி செய்கிறாங்க. ஆனால் வெளியில் போக முடியல. இறுதியில் ஜீவா, பிரியா பவானி சங்கர் இருவரும் அந்த வில்லாவை விட்டு வெளியேறினார்களா? அந்த வில்லாவில் நடக்கும் மர்மம் என்ன? இதான் அந்த படத்தோட மீதிக்காத. படத்தில் நாயகனாக நடிச்சிருக்கும் ஜீவா சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கிறான்னு சொல்லலாம். தன்னை சுற்றி நடக்கும் மர்மத்திற்கு விடை தேடி அலையும் காட்சிகளில் கவனிச்சிருக்கும் இருக்காரு. இவருக்கு மனைவியாக நடித்திருக்கும் பிரியா பவானி சங்கர் போட்டி போட்டு நடிச்சிருக்காங்க. பயம், பதட்டம் என நடிப்பு ஸ்கோர் செய்திருக்காங்க. விவேக் பிரசன்னா, ஷாரா ஆகியோர் கொடுத்த வேலையை சிறப்பாக செஞ்சுருக்காங்கன்னு சொல்லலாம். சாம்சிஎஸ் பின்னணி இசை படத்திற்கு மிகப்பெரிய பலன்னு சொல்லலாம். சாதாரண காட்சி கூட இசையால் மிரட்டியிருக்காரு. அதிகம் இருட்டு காட்சிகளை ஒளிப்பதிவாளர் கோகுல் பினோய் கச்சிதமாக படம் பிடித்து பயமுறுத்தியிருக்கிறார்னு சொல்லலாம். டைம் லுக் கதையை மையமாக வைத்து படத்தை இயக்கியிருக்கிறார் இயக்குனர். 2 பேரை மட்டுமே வைத்து திரைக்கதையை நகர்த்திய இயக்குனருக்கு பாராட்டுகள் சொல்லலாம். டைம் லுக் கதையை கையாள்வது மிகவும் கடினம். அதை ஓரளவுக்கு சிறப்பாக கையாண்டிருக்கிறாரு. ஆனால் ஃபேமஸ் காட்சியில் அந்த டைம் லுப்பை சரியாக சொல்ல வேண்டும் தான் தோணுது.